எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நவராத்திரி சீசன் வந்துடுச்சு. வரிசையா சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமின்னு எல்லா பண்டிகையும் வருது. இந்த மாதிரி பண்டிகை நேரத்துல என்ன நைவேத்தியம் செய்யலாம்னு நம்ம யோசிப்போம். ஆல்ரெடி வீட்டில் கிளீனிங், டெக்கரேஷனு வேலையெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் சீக்கிரமாக சிம்பிளாக செய்கிற மாதிரி அவல் வச்சு ஒரு நைவேத்தியம் பார்க்கலாமா? இது பஞ்சகஜ்ஜாயா. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சின்ன பேனில் 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு வறுத்துக்கலாம். இந்த ஸ்வீட்டை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இன்னைக்கு நான் செய்கிறது என்னோட ஸ்டைலில். எள்ளை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2-3 நிமிஷம் நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு வாசனை வந்ததும் ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு வேற போலுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து அதே பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி, நெய் உருகுனதும் 1 கையளவு முந்திரி பருப்பை உடைச்சு சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுபட்டதும் பேனில் ஓரமாக வச்சுட்டு நடுவில் இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சமாக திராட்சையை சேர்த்து பொரிச்சுக்கலாம். திராட்சை பொரிஞ்சதும் அப்படியே எடுத்து வேற போலுக்கு மாற்றி வச்சிடலாம். அடுத்து 100 கிராம் அளவு வெல்லத்தை பொடிச்சு எடுத்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கரைய விடுங்க. வெல்லம் கட்டிகளாக எதுவும் இல்லாமல் நல்லா கரைஞ்சு கொதிச்சு வந்ததும் ஒரு சின்ன ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. வெல்லம் கம்பி பாக அளவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. லேசாக திக்கான மாதிரி வந்தால் போதும். இந்த வெல்லப்பாக ஒரு பவுலில் வடித்து வச்சிடலாம். இந்த ஸ்வீட்டை செய்ய தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 2 கப் அளவுக்கு தட்டை அவல் எடுத்திருக்கேன். இதை அப்படியே ஒரு அகலமான பிளேட்டில் சேர்த்துடலாம். இந்த ஸ்வீட்டுக்கு இந்த அவல் தான் நல்லாயிருக்கும். இது கூட வறுத்து வச்ச முந்திரி, திராட்சையை சேர்த்துடலாம். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் பாதாம் பருப்பு கூட வறுத்து சேர்த்துக்கலாம். அடுத்து வறுத்து வச்ச எள்ளை சேர்த்துக்கலாம். இப்போ துருவின ஃப்ரெஷ்ஷான தேங்காய் 1 சின்ன கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். வாசனைக்கு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து வடிகட்டி வச்ச வெல்லப்பாக மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. உங்கள் கை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். வெல்லப்பாகு எல்லா அவல்லையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. அவல் வெல்லப்பாகில் நல்லா ஊறி சாஃப்டாக வந்துடும். ரொம்ப சிம்பிளான அருமையான பஞ்சகஜ்ஜாய பிரசாதம் பிரமாதமாக தயாராகிடுச்சு. இந்த ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஸோ இந்த நவராத்திரி சீசனுக்கு வீட்டில் ஈஸியாக செய்யக்கூடிய நைவேத்தியம்னு யோசிச்சா கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.